ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு சிம்பிள் வாட்ஸ்அப் N8N ஏஜென்ட் செட்டப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஒர்க் ஃப்ளோ நம்ம பார்க்க போகிறது. இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு போகிறேன். போயிட்டு tell me about India. ஸோ ஜஸ்ட் சம் ரேண்டம் கொஸ்டின். ஸோ இப்போ கொடுத்ததுக்கு இந்த ஏஜென்ட் வந்து நம்ம ஜெமினி சேட் மட்டும் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நமக்கான மெசேஜை வந்து வாட்ஸ்அப்பில் திரும்ப அனுப்பிச்சிடும். ஸோ லெட்ஸ் வெயிட். இப்போ என்ன வந்துருச்சு, ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்கு. இப்போ நான் என்னோட வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தா நான் கொடுத்த மெசேஜுக்கு இந்தியா இஸ் அ வாஸ்ட் அண்ட் இன்க்ரெடிபிளி டைவர்ஸ் கண்ட்ரி, 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி பை ஏரியா, ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. இந்த மாதிரி எப்படி சிம்பிள் வாட்ஸ்அப் ஏஜென்ட் கிரியேட் பண்ணுறது? ஸோ நாட் ஓன்லி இது மாதிரி ஒரு சிம்பிள் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக வேணும்னா நம்மளோட கேலண்டர், கூகுள் கேலண்டரை இன்டெகிரேட் பண்ணலாம். அண்ட் கூகுள் ஷீட்ஸ் இன்டெகிரேட் பண்ணி அதோட டேட்டாவை நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா யூஸ் கேசஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் ஏஜென்ட் மூலமாக பண்ண முடியும். பட் அதுக்கான பேசிக்ஸ் வந்து இந்த சிம்பிள் வாட்ஸ்அப் ஏஜென்ட் தான். ஸோ ஒன்ஸ் இந்த சிம்பிள் வாட்ஸ்அப் ஏஜென்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம அந்த அதர் டூல்ஸ் லாஸ்ட் வீடியோவில் எப்படி கேலண்டர் டூல் ஆட் பண்ணி ஒரு புக்கிங் ஏஜென்ட் பண்ணோம், ஸோ அது மாதிரி கேலண்டர் ஆட் பண்ணலாம், கூகுள் ஷீட்ஸ் ஆட் பண்ணலாம், இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவே நம்ம அந்த கான்வர்சேஷன்ஸை ஏஜென்ட் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தான் நம்ம எப்படி இந்த சிம்பிள் வாட்ஸ்அப் ஏஜென்ட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம ஒரு கிரியேட் ஒர்க் ஃப்ளோ, ஸோ ஒரு ஒர்க் ஃப்ளோ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்மளோட N8N செட்டப்பில் போயிட்டு கிரியேட் ஒர்க் ஃப்ளோ, ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணலாம். எப்படி நம்ம லாஸ்ட் வீடியோவில் புக்கிங் ஏஜென்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் ஒரு ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ண போகிறோம். ஒர்க் ஃப்ளோக்கு ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுத்துடலாம். மை வாட்ஸ்அப் ஏஜென்ட், சிம்பிள் நேம். இப்போ ஆட் ஒர்க் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வாட்ஸ்அப்னு டைப் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் க்ளவுடுன்ற ஆப்ஷன் ஹைலைட் ஆகும். அதை சூஸ் பண்ணுங்கள். அதில் அந்த ட்ரிகரில் வந்து ஆன் மெசேஜஸ்ன்றதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஆன் மெசேஜஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த க்ரெடென்ஷியல் டு கனெக்ட் வித்தில் கிரியேட் நியூ க்ரெடென்ஷியல் கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் நியூ க்ரெடென்ஷியல் கிளிக் பண்ணதும் இந்த கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட் சீக்ரெட்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதை எங்கேருந்து ஆட் பண்ண போகிறோம்னா ஃபேஸ்புக்கோட பிஸ்னஸ் பேஜ். ஸோ இப்போது மோஸ்ட் ஆஃப் யூ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. அதில் ஒரு பிஸ்னஸ் பேஜ் கிரியேட் பண்ணணும். அந்த பிஸ்னஸ் பேஜில் இருந்து தான் நம்ம அந்த ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதோட ஐடி அண்ட் சீக்ரெட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் வந்து business.facebook.com போயிட்டிங்கன்னா இங்கே வந்து பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ, ஒரு பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து சிம்பிள், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டீட்டெயில் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் நேம் அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா போர்ட்ஃபோலியோ கிரியேட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி 2 பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் நான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறதில்ல. ஸோ N8N ஆட்டோமேஷன். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பேஜ் இல்லை அப்படின்னா, இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக கிரியேட் பண்ண போகிறீங்க, புதுசாக business.facebook.com யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த சைட் போயிட்டு ஒரு பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிடுங்க. நம்பர் 1 ஸ்டெப். ஸ்டெப் 2 வந்து developer.facebook.com/apps இந்த சைட் போயிட்டு, இதெல்லாம் நான் ஆப்ஸ் ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ அகைன் இன்னொரு ஆப் கிரியேட் பண்ண போகிறேன், இந்த நம்ம வாட்ஸ்அப் ஏஜென்ட்டை எனேபிள் பண்ணுறதுக்கு. கிரியேட் ஆப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு நேம், மை வாட்ஸ்அப், ஏதோ ஒரு நேம், நான் ஒரு மை வாட்ஸ்அப் ஏஜென்ட்னு கொடுக்குறேன். என்னோட இமெயில் ஐடி. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். அப்படியே இந்த யூஸ் கேஸில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு அதர்னு ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் பிஸ்னஸ்ன்றதை சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் அகெயின் நெக்ஸ்ட். ஸோ போர்ட்ஃபோலியோ, எந்த போர்ட்ஃபோலியோ, நான் 2 போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கேன்னு சொன்னேன். நான் N8N போர்ட்ஃபோலியோன்னு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த பிஸ்னஸ் பேஜுக்கு பேர் N8N வச்சுருந்தேன். அந்த பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கிரியேட் ஆப். இப்போ அந்த நம்மளோட ஆப் கிரியேட் ஆகிடணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அதோட ஆர்டருக்கு. ஓகே, லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் செட்டப்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, செட்டப்ன்றதை கிளிக் பண்ணதும்
ஓகே. செட்டப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேசிக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம இந்த கிளைண்ட் ஐடி, இந்த கிளைண்ட் சீக்ரெட் அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆப் ஐடின்னு இருக்குல்ல, இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட N8N வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் ஏஜென்ட்டில் போயிட்டு கிளைண்ட் ஐடி காலத்தில் இதை பேஸ்ட் பண்ணிடுங்க அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில். திரும்ப developer.facebookல வந்துட்டு ஆப் சீக்ரெட் இருக்குல்ல, அதை ஷோன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளைண்ட் சீக்ரெட் டெக்ஸ்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ சேவ் பண்ணிங்கன்னா கனெக்ஷன் டெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வரணும். வந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ திரும்ப கிளிக் பேக் டு கேன்வாஸ் போயிடுங்க. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ளஸ் பண்ணி சர்ச் நோட்டில் வந்து ஏஐ ஏஜென்ட். ஸோ வெளில வந்துடுங்க. ஏஐ ஏஜென்ட்டுக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு பிரெயின் வேணும். ஸோ பிரெயினுக்கு வந்து சேட் மாடல் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஜெமினி சேட் மாடல் தான். ஸோ கூகுள் ஜெமினி சேட் மாடலை செலக்ட் பண்ணிடுறோம். ஸோ நான் ஆல்ரெடி க்ரெடென்ஷியல் ஆட் பண்ணிட்டேன். அந்த ஏபிஐ கீலாம் ஆட் பண்ணதுனால எனக்கு வந்து ஆல்ரெடி இந்த செலக்டத்தை காமிக்குது. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் அந்த புக்கிங் ஏஜென்ட் வீடியோ பார்த்து இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த க்ரெடென்ஷியல் வந்து ஆட் ஆகிருக்கும். இல்லைன்னா நீங்கள் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி கிரியேட் நியூ க்ரெடென்ஷியல்னு கொடுத்தா இந்த மாதிரி நம்ம வந்து ஏபிஐ கீ இங்கேருந்து வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால திரும்ப நான் ஏபிஐ கீ ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ திரும்ப பேக் போயிட்டு நான் இந்த இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி எனேபிள் ஆகிருக்காது. மாடல்ஸ் இஸ் ஃபைன், 2.5 ஃப்ளாஷ் இருக்கட்டும். நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஜெமினி மாடல்ஸ் என்ன இருக்குன்னு. இதுவே இப்போதைக்கு எனஃப் தான், நமக்கு போதுமானதாக தான் இருக்கும். ஸோ இது போதும். பேக் டு கேன்வாஸ் போயிடுங்க. ஸோ பிரெயின் ரெடி, கூகுள் ஜெமினி சேட் மாடல் ரெடி. நெக்ஸ்ட்டு அகைன் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது இன்புட் வாட்ஸ்அப் ட்ரிகர், அவுட்புட்டுக்கான வாட்ஸ்அப் ஆட் பண்ண போகிறோம். அகைன் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் க்ளவுட். இதில் சென்ட் மெசேஜ், போனதில் ஆன் மெசேஜ் கிளிக் பண்ணியிருந்தோம் வாட்ஸ்அப் ட்ரிகரில். இதில் வந்து சென்ட் மெசேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ட் மெசேஜ் கிளிக் பண்ணிட்டோம். அகைன் க்ரெடென்ஷியல் டு கனெக்ட் வித்தில் கிரியேட் நியூ க்ரெடென்ஷியல் கொடுங்க. இப்போ வந்து ஆக்சஸ் டோக்கன், பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஐடி, இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். திரும்ப developer.facebook.com போயிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆப் ஐடி ஆப் சீக்ரெட் ஆட் பண்ணி நம்ம ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. இஃப் முதல்ல நம்ம சேவ் பண்ண மறந்துட்டோம்னா இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். அந்த லெஃப்ட் சைட் பேனலில் வாட்ஸ்அப்ன்றதில் எனேபிள் பண்ணிவிட்டு ஏபிஐ செட்டப் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஆக்சஸ் டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ஆக்சஸ் டோக்கன் ஜென்ரேட் பண்ணது ஜென்ரேட் ஆக்சஸ் டோக்கன் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பட்டன், லிங்க்னு சொல்லிட்டேன், பட்டன் கிளிக் கண்டினியூ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஆப்ட் டு ஆல் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ஸ். அப்புறம் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். சேவ், அப்புறம் காட் இட், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நமக்கு அந்த ஆக்சஸ் டோக்கன் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம N8N செட்டப்பில் வந்து ஆக்சஸ் டோக்கன் டெக்ஸ்ட் பாக்ஸில் இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஐடி இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிவிட்டு திரும்ப வாட்ஸ்அப் ஏஜென்ட் வந்துட்டு பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஐடி டெக்ஸ்ட் பாக்ஸில் இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிடுங்க. இப்போ கனெக்ஷன் டெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இப்போ இதுவும் நம்ம செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஒரே ஒரு ஸ்டெப் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அது என்னென்னா நம்ம நம்பரை வந்து எனேபிள் பண்ணணும். இப்போ வந்து சென்ட் ஃபோன் நம்பர் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெஸ்ட் நம்பர், இந்த நம்பர், இதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அது எனக்கு ஆல்ரெடி எனேபிள் இருக்கு, என்னென்னா ஆல்ரெடி இதை ஒர்க் பண்ணி பார்த்ததுனால. இல்லைன்னா நீங்கள் அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியன் ஃபோன் நம்பரில் வந்து உங்கள் நம்பர். ஸோ இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன்னா இந்தியா நம்பர். ஓகே, இதுவும் கொடுத்தாச்சு. டெக்ஸ்ட் பாடியில் வந்து சும்மா டெஸ்ட் ஆர் சக்ஸஸ், ஜஸ்ட் டு செக், ஏதாவது ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நான் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். வெளில கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, இது செட்டப் ஆயிடுச்சு. இப்போ இந்த நம்பர் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயே செக் பண்ணிடலாம். எப்படின்னா நம்ம இந்த டூவில் வந்து உங்கள் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய நம்பர் ஆல்ரெடி இருக்கிறதுனால அதை நான் எனேபிள் பண்ணிட்டேன். இல்லைன்னா உங்களோட நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்ட் மெசேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெசேஜ், இந்த நம்பர், இந்த டெஸ்ட் நம்பர்லேருந்து இந்த 2 நம்பர் உங்கள் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ இப்போ அதை கூட செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு, வெல்கம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஒரு
வெல்கம் மெசேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் ஒர்க் ஆகுது. இப்போ அதை நம்ம வாட்ஸ்அப் மூலமாக ஒர்க் பண்ண வைப்போம். அதாவது நம்ம N8N வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் மூலமாக ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஓகே, வாட்ஸ்அப் ட்ரிகர் ஆட் பண்ணியாச்சு, சென்ட் மெசேஜ் வந்து ஏஐ ஏஜென்ட் ஆட் பண்ணியாச்சு, சேட் மாடல் ஆட் பண்ணியாச்சு. ஏஐ ஏஜென்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். டபுள் கிளிக் பண்ணுங்கள் ஏஐ ஏஜென்ட்டை. இந்த கனெக்டட் சேட் ட்ரிகர் மோட டிஃபைன் பிலோ கொடுத்துட்டு இங்கே ஒரு நோடு வச்சுருப்பேன். இந்த ஜேசான் இதை காப்பி பண்ணி இங்கே யூசர் மெசேஜில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வெளில வந்துடுங்க. இப்போ வந்து எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ செக் பண்ணி பார்க்கலாம் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. சரி, இப்போ வாட்ஸ்அப் போயிட்டு ஹலோ அப்படின்னு டைப் பண்ணுறோம். டெஸ்ட்டுன்ற மெசேஜ் வரணும் நமக்கு, இல்லாட்டி என்ன எரர் இருந்துச்சுனாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் திரும்ப என்னோட வாட்ஸ்அப் போகிறேன். டெஸ்ட் இதான் நம்ம அந்த ரேண்டம் மெசேஜ் கொடுத்துருந்தோம், எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுது. பட் ஆனால் இது ஸ்டாட்டிக்காக தான் ஒர்க் ஆகுது, டைனமிக்காக ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த சென்ட் மெசேஜ் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பாருங்கள், இந்த டெஸ்ட் மெசேஜ் டெக்ஸ்ட் பாடி டெஸ்ட். ஸோ இப்போ நம்ம என்ன மெசேஜ் கொடுத்தாலும் டெக்ஸ்ட் பாடி வந்து டெஸ்ட்ன்றது தான் வரும். ஸோ பட் நமக்கு அப்படி தேவையில்லை. நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ அதுக்கான ரெலவெண்ட் அவுட்புட் வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போனால் ஒரு சிம்பிள் ஆப்ஷன் தான். ஜஸ்ட் இதை டெலிட் பண்ணுங்க டெஸ்ட்ன்றதை. இங்கே ஏஐ ஏஜென்ட்டில் அவுட்புட்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி டெக்ஸ்ட் பாடிக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஜேசான் டாட் அவுட்புட், இந்த ஜேசானை மட்டும் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் ஒர்க் ஃப்ளோவை. இப்போ எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம திரும்ப வாட்ஸ்அப் அந்த நம்பர் போகலாம். ஸோ அந்த நம்பரை நான் ஆட் பண்ணியிருக்கேன், +51. இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு டெல் மீ அபவுட் மதுரை பற்றி உனக்கு தெரிஞ்சதை சொல்லு அப்படின்னு கேட்குறேன். இப்போ இங்கே வந்து இதோட ப்ராசஸ் நடக்கும். ஏஐ ஏஜென்ட் வந்து ஜெமினி சேட் மாடல்கிட்ட கேட்கும். அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் வந்ததும் திரும்ப இந்த ஏஐ ஏஜென்ட் மூலமாக வாட்ஸ்அப்புக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இதுதான் ப்ராசஸ். நம்ம பார்க்கலாம் எரர் அடிக்குதா இல்லை எரர் இல்லாமல் பாஸ் ஆகிடுதான்னு. எரர் அடிச்சா சின்ன இஷ்யூவாக தான் இருக்கும் அந்த சென்ட் மெசேஜில், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஓகே, எரர் வரல. சென்ட் மெசேஜ் ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம போய் செக் பண்ணோன்னா நான் மதுரை பற்றி கேட்டிருந்தேன், மதுரை பற்றி அது ஆன்சர் பண்ணிச்சு. கூல். இது ஒரு சிம்பிள் வாட்ஸ்அப் ஏஜென்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து நம்ம எவ்ரி டைம் நம்ம எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுக்க தேவையில்லை. ஸோ இது வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஈஸியாக அது வாட்டுக்கு ஒர்க் ஆயிரும். பட் இது வந்து ஒரு சிம்பிள் வாட்ஸ்அப் ஏஜென்ட் தான். ஜஸ்ட்டு நம்ம ஜெமினி சேட் மாடலில் போய் ஜெமினியில் போய் இண்டிவிஜுவலாக கேட்குறது பதிலாக வாட்ஸ்அப் மூலமாக கேட்குறோம். பட் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். பட் இதுலேயே நம்ம நிறையா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம். எப்படின்னா நம்ம ஒரு மெமரி, சிம்பிள் மெமரி ஆர் லினியர் மெமரி ஆட் பண்ணலாம். ஸோ தட் பாஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ண மாதிரி டூல்ஸில் வந்து கேலண்டர் ஆட் பண்ணலாம். நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவே எனக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட் புக் பண்ணு என்னோட கூகுள் கேலண்டரில் செக் பண்ணி, ஸோ அந்த மாதிரி அதுவும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆர் கூகுள் ஷீட் ஆட் பண்ணலாம். கூகுள் ஷீட்டில் ஒரு ஹியூஜ் டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த்துக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, இந்த மந்த்துக்கு எத்தனை பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ சம் வேல்யூபிள் டேட்டா அந்த ஷீட்டில் இருந்து நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுற மூலமாக அந்த ஷீட்டுக்கு போயிட்டு இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து கூகுள் சேட் மாடல் மூலமாக ஜெமினி சேட் மாடல் மூலமாக ஆக்சஸ் பண்ணிட்டு நமக்கான அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப் மூலமாகவே நிறைய ஃபீச்சர்ஸை வந்து எனேபிள் பண்ணி நம்ம N8N ஆட்டோமேஷன் மூலமாக பண்ணலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.